மாவடிவம்பு கோட்டாஞ்சேன பிரதேசங்கள்ல சட்டவிரோத மதுக்கு எதிராகவும் மற்ற போதைப் பொருளுக்கு எதிராகவும் இன்றைக்கு இந்த இளைஞர்கள் ஒன்று இரண்டு ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள். உண்மையாக இந்த விழிப்புணர்வு வரவேற்கத்தக்கது. அவர்கள துணிச்சலை பாராட்ட வேண்டியிருக்கு. அவர்கள் இன்றைக்கு மட்டுமல்ல, உண்மையாக பிரதேச சபை தவிசாளர் மற்றும் கௌரவ உறுப்பினர்கள் பல வேலை திட்டங்களை துணிச்சலாக நாங்க முன்னெடுத்து கொண்டு வராங்க. அதுக்கு இன்றைக்கும் நாங்க அவங்களோட தான் நிக்கிறோம். எங்களோட கொள்கையின் அடிப்படையிலையும் இந்த சட்டவிரோத மதுபாவனைக்கு போதைப் பொருளுக்கு எதிராக எங்களோட பிரதேச செயலக மற்ற கூட்டங்களையும் மாவட்ட கூட்டங்களையும் பாரி அழுத்தங்களையும் விண்ணப்பங்களையும் கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாது பாராளுமன்றத்திலையும் சொல்லியிருக்கிறோம். ஆனா இவங்களோட இந்த விண்ணப்பம் உங்களோட கோரிக்கை நியாயமான அடிப்படை அடுத்த கட்ட வருகின்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரிலையும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சிலையும் சொல்றதோட போலீஸ் திணைக்களம் மற்றும் சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுக்கு இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கான பாரிய அழுத்தத்தை நாங்கள் கொடுப்போம். உண்மையிலே பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இந்த மன வருத்தத்தையும் தெரிவித்துக் கொண்டு இவ்வாறான இது தமிழ் சமூகத்துக்கு மிகப்பெரிய சீர்கேடு. நாங்க உண்மையாக இதுக்கு அப்பால பயணிக்க வேண்டிய ஒரு இனம் படிப்படியாக பல திட்டமிட்ட சதி நடவடிக்கைகளின் ஊடாக இவ்வாறான செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுது என்ற ஒரு விளங்கப்படுத்தலையும் தெளிவுபடுத்தலையும் பாரிய அளவோ விழிப்புணர்வாக கூட நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. சட்ட ஒரு அடிப்படையில கட்டுப்படுத்துற அதோட தமிழ் தேசியம் சார்ந்த விழிப்புணர்வோட இதுக்கு எதிரான நடவடிக்கைகளை எதிர்காலத்துல நாங்க முன்னெடுப்போம். நன்றி. நிச்சயமா நிச்சயமா உங்களோட இதாவது எங்கட கொள்கையிலையும் எங்கட இதுலையும் அது ஒரு விடயம் நிறைய இடங்கள் காட்சிக்கிறோம். என்றாலும் இந்த நிகழ்வுக்கு பிறகு நாங்க ஒரு பாடமாக கொண்டு இது ஏற்பட்ட உண்மையா அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்ட அவலம் மற்ற இடங்களுக்கு ஏற்படக்கூடாது. உண்மையாக நீங்க இளைஞர்களாக இந்த விடயத்துல முன்வந்த இதை பாராட்டணும். ஏன்னா நீங்க எப்படியா ஒன்று இரண்டு வரக்குள்ள எங்களுக்கும் அது மிக இலகுவாக இருக்கும். ஏனென்றால் வாரான சட்டத்துக்கு விரோதமான நடவடிக்கைகளை தடுக்கிறதுக்குரிய நிச்சயமா எங்களோட ஒத்துழைப்பு இருக்கும். பாராளுமன்றத்துல எங்களோட இது சம்பந்தமாக எங்களோட கோரிக்கையையும் அழுத்தத்தையும் முன்வைப்போம். அதுக்கு மட்டுமல்லாத அமைச்சரவை கூட்டத்துல கூட இதை முன்வச்சு அமைச்சர்கிட்ட நாங்க இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுத்து பொலிஸ் பாதுகாப்பு அமைச்சர்கிட்ட நாங்க இதை கொடுக்குறோம். இல்ல நீங்க சொல்றது நிறைய விஷயம் சரி. இப்ப நீங்க இன்னொரு கோரிக்கை இதுல வச்சிருக்கிறீங்க தண்டனை அதிகரிக்கப்படணும். ஏண்டா உழைக்கிற பணம் அதிகமா இருக்கக்குள்ள அதை இலகுவாக அவங்க கடந்து போறாங்க. அடுத்து நாங்க ஒரு விண்ணப்பத்தையும் வைக்கலாம். உண்மையாக சட்டத்தரணிகள் அவங்க என்னண்டா அவங்களோட நிலப்பாடு எல்லாருக்கும் சட்டத்தின்படி தாங்க இது செய்யணும்டா. ஆனா இப்படியான விடயங்களுக்கு இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி நாங்க வேணுமெண்டா தவிசாளர் மற்ற எல்லாரும் சேர்ந்து நாங்க ஒரு தடவை ஒரு கோரிக்கையாக சொல்லுவோம். இந்த விடயத்துல நீங்க எங்களுக்கு கொஞ்சம் மிக பாரிய ஒத்துழைப்பு தர சொல்லி நான் கேட்போம். என்னென்றால் உங்களுக்கு தெரியும், இப்போ நீங்க சொல்ற அதே வேலை திட்டத்தில் தான் நாங்களும் இருக்கிறோம். இந்த போதை வசதிக்கு அல்லது சட்டவிரோத மதுபாவனைக்கு எதிரான நடவடிக்கையில முழுமையாக குரல் கொடுக்கிறதாக பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டமாக இருக்கட்டும், மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டமாக இருக்கட்டும், நாங்கள் அந்த விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போலீஸை முழுமையாக ஈடுபட சொல்கிறோம். நீங்கள் சொல்கிற அந்த நெருக்கடிகள் இருக்குது. கடந்த இதில் பிரதேச சபை தவிசாளர் மற்றும் உறுப்பினர்கள் எங்களை கட்சி தான் அந்த இடங்கள் இருக்குது ஆட்சியில் அவங்க முழுமையாக மாவட்டம் அந்த பிரதேசத்தில் முழுமையாக இந்த நடவடிக்கையில் பொதுமக்களோட ஒத்துழைப்போட இந்த செயற்திட்டங்களை பாரிய அச்சுறுத்தலுக்கு மத்தியிலையும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த மூன்றாவது விஷயம் என்னென்னா இது சம்பந்தமாக எங்களோட கௌரவ உறுப்பினர்கள் தேவைப்படக்குள்ள நாங்கள் அது சம்பந்தமாக பொதுசோலை காய்ச்சக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்க சொல்கிறோம். உதாரணமாக அன்றைக்கு இதுக்கு இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து போகக்குள்ள இராணுவ புலனாய்வு என்று சொல்லப்படுறவர்கள் நடவடிக்கைகளுக்கு நான் உடனடியாக சந்திவெளி பொதுசோலை காய்ச்சினேன். சந்திவெளி பொலிசை நட சொன்ன விஷயம், பொலிசு ஓஎஸ்சி சொன்ன விஷயம் இல்லை இல்லாத ஒரு விளக்கம் இல்லாமல் நான் உடனடியாக அவங்களை செய்யணும். இதுக்கு பிறகு நாங்கள் கடந்த பாராளுமன்றத்தில் நானும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மாவட்ட இதுக்கு அப்பால சொல்ற போதைப் பொருளுக்கு எதிர்ப்புன்ற விடயத்திலையும் நடவடிக்கை எடுக்கணும் என்று அடுத்த கட்டமாக பாராளுமன்றத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு கூட்டத்தில் மற்றது மாவட்ட அரசாங்க அதிபருக்கு துணைக்களத்துக்கு எல்லாத்துக்கும் பாரிய அழுத்தமும் நாங்க எங்களோட இது எதிர்ப்பையும் கொடுக்க இருக்கிறோம் உங்களோட சார்பாக.
நிச்சயமா உங்களை நான் இந்த விடயத்துல பாராட்டுறேன். ஏனென்றா நீங்க முன்மாதிரியாக பிரதேச சபை தவிசாளர் மற்ற உறுப்பினர் உட்பட இந்த செங்கலடி வேறாவப்பேட்டு பிரதேசத்துல பாரிய நடவடிக்கை எடுக்கிறீர்கள் இதுல எங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. நாங்களும் இந்த பிரதேசம் மற்றத்துக்கு அப்பால தமிழ் மக்களோட நெருக்கடிகள் அவங்களோட தேசிய உணர்வை மலங்கடிக்கிற விடயங்களா தான் இதை நாங்க பார்க்கிறோம். வேண்டாம் கடந்த காலங்கள்ல அரசாங்கம் மிக திட்டமிட்ட முறையில இளைஞர்களை இவ்வாறான வழியில கொண்டு போறதால்தான் அவங்க போதைகளை உட்படுத்துவதால தமிழ் தேசிய உணர்வு இல்லை அல்லது அவங்களோட போராட்டங்கள் மாறி போகணும்ன்றதுக்காக செயற்பட்டது. இன்றைய அரசாங்கம் இதுக்கு சொல்லி இருக்குது நாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனா உண்மையாக நடைமுறையில திணைக்களங்கள் போலீஸ் திணைக்களம் எல்லாம் மதுரை திணைக்கள வேகம் காணாண்டுதான் உங்களை மாதிரி நாங்களும் கருதுறோம். ஏனென்றா திணைக்களங்கள் மிக முக்கியமாக நடவடிக்கை எடுத்தா தவிசாளர் அல்லது பிரதேச சபை செயற்படுற மாதிரி மற்ற திணைக்களங்கள் எடுத்தா இன்னும் கூடுதலாக கட்டுப்படுத்தலாம். இதற்கு உங்களோட கோரிக்கையையும் ஏற்றுக்கொண்டு இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மிக விரைவாக மிக ஆணித்தரமாக முயற்சிகள் நடவடிக்கை எடுப்போம். நிச்சயமா உங்களோட கோரிக்கையை நாங்கள் ஏற்று அதுக்கு உங்களோட சார்பாக உங்களோட நின்று அதுக்குரிய அழுத்தங்களை கொடுக்கறது தயாரா இருக்கிறோம்.